வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கன்னிவெடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் பண்ண தரமான காமெடி சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ண நினைக்கிறவங்க பண்ணிடுங்க. ஏக்கா, உனக்கு கம்பு சுத்த தெரியுமா தெரியாதான்னு கேட்டா சொல்லிட்டு போக, அதுக்கு எங்க சும்மா நிற்கிற காரை சொட்டையாக்கிட்ட. ஐயோ போச்சே. எல்லாரும் ரைடை முடிச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் நின்றுட்டு வருவாங்க. ஆனால் அக்கா உடனே வந்ததன் விளைவு. ஏக்கா, எத்தனை தடவைக்கா சொல்றது, வண்டி ஓட்டும் போது வண்டியில கவனம் வையின்னு சொன்னா எங்க கேக்குற? இப்ப பாரு என்ன நடந்துச்சு. இருக்கியா லாரி போயிடுச்சா? போவோமா? தலையில தண்ணி படாம போனோம்னு பார்த்தா அவங்க தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? வீங்க தானே லைட்டா படச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் இறங்கி இறங்கி இறங்கிட்டு, அதனால தள்ளி தள்ளியே சாதிச்சலான்னு பார்த்தாங்க. எப்படி மங்குடி வெயில பல்ல காட்டுது, இந்த டைம்ல பட்டி பார்த்தாதான் பக்காவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. வரியா நீ என்னன்னு பாத்துக்கலாம். என் புருஷன் மலை மாடு, அவனையே சமாளிச்சவடா நானு. ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. என்னைய மலமாடுன்னு சொன்னேன். அடி பாவி, சும்மா இருந்த டாமிய டாமி இங்க வந்து உட்காந்த காமி அப்படின்னு சொன்னா அவன் வந்து உக்காந்தா பாருங்க. அக்கா, இந்த கேம்ல ப்ரோ பிளேயர் சொன்னா யாரா நம்புவீங்களா? பாருங்க என்னமா ஏமாத்திருக்காங்க எல்லாரையும். எங்கடி பாலக்கானு? ரீலா பண்ணாலும் ரியலா பண்ணணும், அதனால முதல்ல இருந்து வருவோன்னு வந்தாங்க. கடைசியில் அது கடைசி ஆயிடுச்சு. யாருக்கிட்ட? நாங்களாம் ஜெயில் பரோடா. இப்ப பாரு எப்படி தாண்டானே. நாங்க பாருங்க. ஏக்கோ, ரெஸ்ட் ரூம்ல கூடமா ரீல் பண்ணுவேன். என்னக்காச்சு? பல்லு பல்லு போயிடுச்சா? என்ன ஆச்சுங்க சார்? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ புடுங்கலாமே. யார பாத்திர விளையாட தெரியாதுன்னு சொன்ன, இப்ப பாரு. ஏக்கா ஏக்கா ஏக்கா, ஒத்துக்கிறேங்க. உனக்கு ஜிம்னாஸ்டிக்லாம் தெரியும் தான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு கீழே இறங்கான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறா. ஊதுடா, நல்லா ஊது. அணையில பாரு, நல்லா ஊது. இப்ப நான் ஊதுறேன் பாரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்போ ஜிம்முக்கு போக விருப்பம் இல்லாதவங்களா நான் செய்யற ஒர்க் அவுட்டை வீட்லயே பண்ணுங்க. அப்பதான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்படியா? அப்படியா? அப்படியே ரேஸை கொடுத்துட்டு அப்படியே கீரை போட்டு போகணும். அவ்வளோதான். ரேஸை கொடு. டேய், இதுக்கு மேல நான் பாத்துறேன், நீ மூடு. அட்டோ பாத்தீங்களா, சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு அக்காவை இந்த மாதிரி பயம்புத்துறீங்களாடா. பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. தக்காளி பாட ஆரம்பிச்சடா. இனி என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டாளே. இவங்களை என்ன பண்றதுன்னு என்ன பண்ணிருக்கான் பாருங்க. இது நல்லா இருக்கு. சூப்பர். அம்மா, எங்கடா எங்க விளையாடுறதுல காணோம்? என்னடி பண்ணிட்டு இருக்கேன்? சீக்கிரம் தாண்டு. தாண்டு. சீக்கிரமா கை தட்டுருவோம், இல்லைன்னு வச்சுக்கா இன்னும் ஒரு 1/4 ஹவர் பேச போறா. இவளுங்க கூட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கீழே போயிட்டு ஒரு 40 போட்டோ ஷூட் எடுப்போம், அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு போனாங்க. இவங்க ஃபீல் பண்றதை பார்த்தா நானும் ஜஸ்ட் மிஸ்ல போச்சுன்னு நினைச்சேன். பார்த்தா எப்படி போயிருக்கு பாருங்க. ஏக்கோ, சொன்னா கேளுக்கா, ரோட்ல ரீல் பண்றதெல்லாம் நல்லதா தெரியல. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட போகுது. எங்களை யார் ஆக்சிடென்ட் பண்றது? அவங்களுக்கு பப்ளிசிட்டினா ரொம்ப பிடிக்கும். அதனால போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே நான் ஒரு ரெக்கடு கேளுன்னு சொல்லியா நீ என்ன லவ் பண்ற? இப்ப பாரு அவனை எப்படி அசிங்க பாத்துறேன் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. உருவிட்டானா?
உன்னை எல்லாம் அமரக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. அட்டோ பாவி இவங்க மேல என்ன காண்டில் இருந்தான்னு தெரியல, டான்ஸ் ஆடலான்னு கூப்பிட்டு இப்படி பழி வாங்கிட்டானே. ஏக்கோ சொன்னா கேளுக்கா, கஷ்ட காலத்துல நீ ஒட்டகத்துல உட்காந்து குட்டை நாய் எகிரி கடிக்குங்க, அதுவும் நீ போறது குட்டை நாய் பார்த்து. தக்காளி எங்கடா பெயிண்டிங் ரோலரை எங்க தெரியும் காணும்னு பார்த்தா கையேட்டலன்றதுக்காக எப்படி அடி பண்ணுவேன். அந்த பிரச அவனை கொடு, நீ சுரண்டு. அடடா அங்க பாரு என் தலைவி வந்துட்டாடா, என்ன ஆட்டம் பாடுறா. இது என்னடா ஸ்பைடர் உமனுக்கு வந்த சோதனை. இது என்னடி ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. இன்னைக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அடைச்சி உன்ன சொல்லவாடி ஊஞ்சல சொன்னேன். மழை பெய்தே மஜாவா இருக்கலாம்னு வந்தாங்க. ஏய் பார்த்து போடி, எதையும் பார்த்துட்டு போவா. நீயா இருக்கிறதுனால ஸ்லோவா விளையாடுறேன், வேற யாராவது ருத்ர தாண்டவம் ஆடுவேன். நாங்களும் பண்ணுவோம்ல மாசா கெத்தா எப்படி. ஒரே ஒரு ஸ்டெப்பை போட்டு 1 ஹவராக டான்ஸ் ஆடாமல் இருந்தாங்க. அப்படி என்னடா ஸ்டெப்பு, மொரட்ட ஸ்டெப்புன்னு கேட்குறீங்களா? நீங்களே பார்த்துங்க. பின்தானே சாஃப்டா நினைக்காத, நான் கொஞ்சம் ரக்கட் கேள்வி மோசமான கேளு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த மாதிரி ரைடெல்லாம் வராங்கன்னா என்ஜாய் பண்ணணும்னு வருவாங்க. ஆனால் எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான்ல, எல்லா ரைடுக்கும் பயந்துக்கிட்டே, அந்த மாதிரி இந்த கேங்லேயும் ஒருத்தங்க பயந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த பொம்மைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, அது வச்சுக்கிட்டு துணிக்காய போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நார்மலாக குடிச்சா எப்படி இருக்கும், வித்தியாசமாக குடிக்கணும் அப்படின்னு குடிச்சாங்க. புள்ளிங்கவங்களும் டேஞ்சரு, இதில் லேடிஸ் புள்ளிங்க ரொம்ப டேஞ்சரு. சொன்னமா மாட்டிங்களே, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்த்டேக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏண்டி முடியலன்னு சொன்னா எவ்வளவு கேட்டீங்களா? கும்பலா போனா குதுக்கலமா இருக்கணும், எப்படி கும்மி அடிச்சிட்டீங்களாடி? ஐயோ பிரேக்க பிடிக்கல. அடடா பாருங்க, நம்ம சின்ன கலைவாணருக்கு சொன்ன மாதிரி சிவகாமி ஜோசியம் அக்காக்கு தண்ணியில் கண்டருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் எந்த குளியல் குளிக்கிறாங்களா? அட்டா பாவீங்களா, அப்பார்ட்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா கட்டி வைக்கிறானா, எவனோ ஒட்டி வச்சிருக்காங்க. ஆயிரம் தான் முயற்சி பண்ணலாம், என்கிட்ட நீ ஜெயிக்க முடியாத மகனே அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று விளையாடி இருக்காங்க பாருங்க. அட்டோட்டோடா கடைசி வரலாம் இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களான்னு போய் கடைசியில் யார் ஜெயிச்சாங்கன்னு நீங்களே பாருங்க. அக்கா குண்டாக்கா அதிவேக பையனும் ஏடா குடமா போய் முடியாக்கா. எங்களுக்கு தெரியும், நீங்க சாத்திக்கிட்டே மூடிக்கிட்டே பாப்பா. இந்த மாதிரி ரைடெல்லாம் சீக்கிரம் போகாமல் போஸ்ட் கொடுக்கணும்னு பார்த்தா என்ன நடக்கும்? ஏக்கோ நீ மேஜிக் பண்ணுறன்ற பேரில் பக்கத்தில் இருக்கிற மூக்கில் ரத்த வர வச்சிட்டியே. இல்லை வியர்ஸ் நீங்களே சொல்லுங்கள், இவங்க பண்ணுறத பார்த்தா அடங்கடியில் நடத்துகிற மாதிரியா இருக்குது, ஆம்லேட் போடுற மாதிரி இல்லை. அட நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க செஞ்சிட்டாங்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை கேப் போட்டு வரால அவரை பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு பண்ணாங்க. அதுக்கு தலைமை ஒரு ரிப்ளை கொடுத்தா பாருங்க. அடடா என்ன காண்டில் தாங்கன்னு தெரியல, 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்தது யாருக்கு டென்ஷன் ஆச்சு இல்லையோ கண்டிப்பாக டேரக்டர். ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரி சொன்னா நம்புவீங்களா? பாருங்க, சும்மா இருந்தவங்கள வா ஒரு கேம் விளாடான்னு கூப்பிட்டு வந்து என்னம்மா கண்ணை கட்டி வித்த காட்டுறாங்க பாருங்க. அட யாரா இவங்களாம் விழுறதுக்குன்னே வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வந்த மாதிரி இந்த வழி விழுறாங்களே.
மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே.